பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் இரும்புக்கரம் கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிந்து வளர்ச்சிப் பணிகள் அமோகமாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசாங்கத்தின் கீழ் எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கைகள் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் முன்பு தலை தூக்கி இருந்த கிளர்ச்சியாளர்கள் மற்றும் தீவிரவாத குழுக்களில் சில கிளர்ச்சியாளர் குழுக்களின் பிரச்சனையை தீர்த்து வைத்து பேச்சுவார்த்தை மூலம் 8 தீவிரவாத குழுக்களில் உள்ள ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டனர். இருப்பினும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மற்றவர்கள் இன்னும் துப்பாக்கியை பயன்படுத்துகிறார்கள். அவர்களையும் முழுமையாக கட்டுப்படுத்தி வரும் 2024ஆம் ஆண்டிற்குள் அங்கு முழு அமைதியும் வளர்ச்சியும் எட்டப்படும் என்று வடக்கு கிழக்கின் இலக்கு 2020 என்ற வீடியோ கான்பரன்ஸ் மாநாட்டின் தொடக்க உரையில் அமித்ஷா கூறினார். மேலும் அவர் கூறுகையில், மணிப்பூரில் தீவிரவாத குழுக்களின் முற்றுகைகள் கடந்த காலத்தில் ஒரு விஷயமாகிவிட்டது. இந்தியா பங்களாதேஷ் நில எல்லை ஒப்பந்தம் கையெழுத்தானது மற்றும் போட்டோஸின் பிரச்சனைகள் மற்றும் இடம்பெயர்ந்த மிசோரம் மக்கள் பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட்டன என்றார். சமாதானம் வளர்ச்சிக்கு ஒரு முன் நிபந்தனை என்று கூறிய அவர், முன்பெல்லாம் கிழக்கிந்திய மாநிலங்கள் பற்றிய செய்திகளில் பந்த் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பற்றித்தான் தலைப்பு செய்திகளாக வரும். ஆனால் நரேந்திர மோடி முதலில் 2014இல் பிரதமராக பதவியேற்ற பிறகு வடகிழக்கில் படிப்படியாக அமைதி திரும்பியது. இப்போது அந்த தலைப்பு செய்திகளை பார்க்க முடியவில்லை என்றார். நான் இந்த கிழக்கிந்திய பகுதிகளை மிக விரிவாக பார்த்தேன், கவனித்தேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிக நேரத்தை செலவிட்டேன். நான் தெரிந்து கொண்டதில் ஒரு உண்மை என்னவென்றால், கிழக்கிந்திய மாநிலங்கள் இல்லாமல் இந்தியாவும் இந்திய கலாச்சாரமும் முழுமை அடையாது. வடகிழக்கு கலாச்சாரம் இந்தியாவின் ஆபரணம் என்றார் அமித்ஷா. உலகில் இதுபோன்ற பல மொழிகளும் கிளைமொழிகளும் உள்ள ஒரு பகுதி இருக்கிறதா என்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. வடகிழக்கில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் அதன் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல ஆண்டுகளாக போராடி வருகின்றது என்றும் அமித்ஷா கூறினார். காங்கிரஸ் ஆட்சி காலங்களுடன் ஒப்பிடும்போது நிதி ஒதுக்கீட்டில் இப்போது 250% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பிராந்திய அபிவிருத்தி அமைச்சகத்தின் ஒதுக்கீடு 2014-15ஆம் ஆண்டை விட 2019-20ஆம் ஆண்டில் 65% அதிகரித்துள்ளது என்று அமித்ஷா கூறினார். நரேந்திர மோடி அரசாங்கத்தின் கீழ் இந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அடிப்படை மேம்பாட்டு வசதிகள் கிடைத்துள்ளன. இதை கருத்தில் கொண்டு வடகிழக்கு மாநிலங்கள் எதிர்காலத்தில் உலகின் மிகப்பெரிய சுற்றுலா மையமாக மாறும் என்று தான் நம்புவதாக அமித்ஷா கூறினார்.